உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வெள்ள பாதிப்பை வைத்து போட்டோ ஷூட் நடத்துவது தாவேக தலைவர் விஜய்தான் என்றும் எஸ்.ஏ. சந்திரசேகரின் மகன் என்பதற்காகவே அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர் வீட்டுக்கு ஒரு 50 பேர்த்த கூப்பிட்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க சொல்லி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டார். அதெல்லாம் ஷூட்டிங் கிடையாது, அவர் கொடுத்தார். ஆனா வெள்ளம் வந்ததே மரக்காலத்தில், விழுப்புரத்தில், திருவண்ணாமலையில், தருமபுரியில், கிருஷ்ணகிரியில், ஊத்தங்கரையில் வெள்ளம் வந்தது. இங்க சேலத்தில் கூட வெள்ளம் போச்சு. ஆனா சென்னையில் அண்ணா நகர் பக்கத்தில் இருக்கிற டிபி சத்திரம்னு ஒரு இடம் இருக்கு. டிபி சத்திரத்தில் இருக்கிற மக்களை கூப்பிட்டு அவர் அரிசி கொடுக்கிறார். பார்க்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? வெள்ள பாதிப்புக்கு விஜய் உதவி வழங்கினார். எங்கயா டிபி சத்திரத்தில் வெள்ளம் வந்தது? இது போட்டோ ஷூட் கிடையாதான். ஆனா இவர் மற்றவங்க போட்டோ ஷூட் பண்றாங்களாம். போட்டோ ஷூட் பண்ணி தான் இப்ப சென்னையில மழை வந்த உடனே ஒரு 4 மணி நேரத்தில் அத்தனை தண்ணியும் வடிச்சிருக்குதுன்னு சொன்னா அது போட்டோ ஷூட்டா? நீ சினிமாவில் நடிக்கிற மாதிரியே அப்படி நடிச்சன்னு சொன்னா அது நாடகம் இல்லையா? சரி, நீ நடி பரவாயில்ல, ஆனா அடுத்தவங்களை நடிக்கிறாங்கன்னு சொன்னா அது நியாயமா? 2014 விஜய் பிரதமர் மோடி அவர்கள் அப்ப பிரதமர் கிடையாது, அப்ப வேட்பாளர் நான், 3 பேரும் அங்கு ஹோட்டலிலே ஒரே அறையில் இருக்கிறோம். அவர் எப்படி வந்தார் என்பது எனக்கு தெரியும், ஏன் வந்தார் என்பதும் எனக்கு தெரியும். தனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், தன்னுடைய படத்துக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், யாரிடம் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அப்படி இருக்கிறவருக்கு என்ன கொள்கை இருக்கும்? விஜய் எஸ்.ஏ. சந்திரசேகருடைய மகன் இல்லையா? எஸ்.ஏ. சந்திரசேகர் எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர். எஸ்.ஏ. சந்திரசேகர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க விஜயகாந்த் அன்றைக்கு விஜய்க்கு வாய்ப்பு தந்தார். எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயகாந்த் இடத்துல சொல்லி விஜய்க்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். நீ எஸ்.ஏ. சந்திரசேகர பையனா இல்லைன்னு சொன்னா உனக்கு அது இன்னைக்கு இப்படி ஆயிருக்க முடியுமா? இந்த வாழ்வு வந்திருக்குமா? அப்ப அது வாரிசு இல்லையா? அது வாரிசு இல்லையா? உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.